வீட்டில் இருக்க எக் ட்ரேஸ் இப்படி தூக்கி போட்டுறாங்க. அந்த எக் ட்ரேஸை 2ஆக கட் பண்ணி ஒன்றுல ஒன்று இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆகிக்கும். இதில் இந்த பாட்டிங் மிக்ஸ் நர்சரி பாட்டிங் மிக்ஸை யூஸ் பண்ணி விதையை போட்டு நீங்கள் க்ரோ பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை. ஸோ இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எந்த எக் ட்ரேஸுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல. எதுவுமே வெளியே தூக்கி போடாதீங்க. இது நார்மலான பவுட்ரு பாட்டில் சரிங்களா. அந்த பவுட்ரு பாட்டிலில் எவ்வளோ பொன்னாங்கண்ணி கீரை நம்ம நட்டு வச்சுருக்கோம், துளுத்து வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே துளுத்து வர ஆரம்பிச்சிடும். துளுத்து வர 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 நம்ம வந்து அந்த லீவ்ஸை மட்டும் கட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இது ஒரு பர்மனெண்ட்டாக உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிட்டே இருக்கும். இதான் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பால்கனி கார்டனிங். ரொம்ப ரொம்ப இயர்லி ஸ்டேஜ். ஸோ அதில் எந்த பாட்டில்ஸும் தூக்கி போடுறதில்ல. நார்மல் கேரி பேக்கு பாலித்தீன் கவர்ஸ் முதற்கொண்டு தூக்கி போடுறதில்ல. ஒரு 3 கவரை சேர்த்து ஒரு க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு குப்பை இடமா தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதெல்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு. பாட்டில்ஸ், ட்ரேஸ், மஷ்ரூம் வாங்க டப்பா எதையுமே தூக்கி போட மாட்டோம். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் நான் காட்டுறேன் கார்டன் எப்படி செட் ஆகிருக்குன்னு.